வணக்கம். பிரேக் டெஸ்ட் பயன்படுத்தி ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரின் எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் முடியும்: பிரேக்குடன் ஆக்சுவல் லோடிங் சோதனையை இணைத்து நடத்தவும், ஸ்பிரிங் பேலன்ஸின் அளவீடுகளில் இருந்து அவுட்புட் பவர் கணக்கிடவும், மோட்டாரின் செயல்திறனை கணக்கிடவும் உங்களால் முடியும். இந்த சோதனையை நடத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கருவிகள் இதோ: பிரேக் லோடிங் ஏற்பாடோடு கூடிய 3-phase ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் மற்றும் ஸ்பிரிங் பேலன்ஸ், 3-phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், ட்ரிபிள் போல் சிங்கிள் த்ரோ TPST ஸ்விட்ச், MI வோல்ட்மீட்டர், MI அம்மீட்டர், டாக்கோமீட்டர், டைனமோமீட்டர் டைப் வாட்மீட்டர், கனெக்டிங் வயர்ஸ். நேம் பிளேட் விவரங்களின் அடிப்படையில் மீட்டர்களின் வரம்பை தேர்ந்தெடுக்கலாம். மீட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சர்க்யூட் வரைபடத்தின்படி சர்க்யூட்டை ரிக் அப் செய்ய வேண்டும். த்ரீ-phase AC சப்ளையிலிருந்து கம்பிகள் ஒவ்வொரு ஃபேஸிலிருந்தும் TPST ஸ்விட்சின் உள்ளீடு பக்கத்திற்கு இணைக்கப்படுகின்றன. TPST ஸ்விட்சின் வெளியீடு 3-phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் இணைக்கப்பட்டுள்ளது. A மற்றும் B ஃபேஸ்களுக்கு இடையே உள்ள லைன் மின்னழுத்தத்தை அளவிட வோல்ட் மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் B ஃபேஸ் மின்னோட்டத்தை அளவிட அம்மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. 3-phase பவர் அளவிட 2 வாட் மீட்டர்கள் சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. ML என குறிக்கப்பட்ட தற்போதைய காயில் கட்டத்துடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. பொட்டன்ஷியல் காயில் CV ஃபேஸ்களுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ளது. M மற்றும் C டெர்மினல்கள் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். மோட்டாரின் ஸ்டேட்டர் ஃபேஸ் வைண்டிங்ஸ். சர்க்யூட் வரைபடத்தின்படி வாட் மீட்டர்கள் மற்றும் அம்மீட்டர் மூலம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் வெளியீட்டில் அவுட்புட்டில் இணைக்கப்பட்டுள்ளன. இயந்திரத்தின் ரோட்டர் இயந்திரத்தனமாக பிரேக் ஏற்றுதல் ஏற்பாடுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஹேண்ட் வீல்ஸ் இருக்குவதன் மூலம் மோட்டாரில் லோடிங் அதிகரிக்கலாம். த்ரீ-phase மின்சாரத்தை இயக்கி TPST ஸ்விட்சை மூடவும். மோட்டாரின் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தை அடையும் வரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் நாபை வோல்ட்மீட்டர் ரீடிங் படி வலதுபுறமாக மெதுவாக திருப்பவும். மோட்டார் மெதுவாக வேகத்தை எடுக்க தொடங்குகிறது மற்றும் அதன் மதிப்பிடப்பட்ட வேகத்தை அடைகிறது. அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், வாட்மீட்டர், ஸ்பிரிங் பேலன்ஸ் மற்றும் டாக்கோமீட்டர் அளவீடுகளை அட்டவணை செய்யுங்கள். கருவிகளின் வரம்பின் அடிப்படையில் அளவீடுகளை பதிவு செய்யும் போது பொருத்தமான மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை கருத்தில் கொள்ள வேண்டும். பிரேக் ஏற்றும் ஹேண்ட் வீலை டைட் செய்வதன் மூலம் லோடை அதிகரிக்கலாம். மீட்டர் அளவீடுகளை கவனியுங்கள். அம்மீட்டர் அதன் மதிப்பிடப்பட்ட மதிப்பை அடையும் வரை இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். அளவீடுகளை அட்டவணையில் குறிப்பிடவும். இப்போது பரிசோதனை நிறைவடைந்தது. லோடிங்கை நோ லோட் நிலைக்கு குறைப்போம். 0 அடையும் வரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் திருப்புவதன் மூலம் பயன்படுத்தப்பட்ட மின்னழுத்தத்தை குறைக்கவும். 3-phase விநியோகத்தை அணைத்து
அளவீடுகளை கவனியுங்கள். பிரேக் ட்ரம்மின் டயாமீட்டர், ரேடியஸ் மற்றும் பெல்ட்டின் தடிமன் திக்னஸ் ஆகியவற்றை அளந்து கவனிக்கவும், குறித்து கொள்ளவும். சோதனை மற்றும் அட்டவணையில் இருந்து அளவிடப்பட்ட மெஷர்மெண்ட்ஸ் பயன்படுத்தி வெவ்வேறு லோட்ஸ்களுக்கு வெவ்வேறு செயல்திறன் அளவுருக்கள் இப்போது கணக்கிடப்படலாம். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி டார்க் T கணக்கிடப்படுகிறது. டார்க் T in Newton meter is equal to 9.81 into S1 minus S2 into R plus T. இங்கே S1 மற்றும் S2 ஆகியவை கிலோகிராமில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அளவீடுகள், R என்பது மீட்டர் எம்மில் பிரேக் ட்ரம்மின் ரேடியஸ் மற்றும் T என்பது எம்மில் மீட்டரில் உள்ள பெல்ட்டின் தடிமன் திக்னஸ். அவுட்புட் பவர் இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. P out of W is equal to 2 pi NT divided by 60. வணக்கம். இங்கே N என்பது RPM இல் மோட்டாரின் வேகம் மற்றும் T என்பது நியூட்டன் மீட்டரில் Nm டார்க் ஆகும். P in watts is equal to W1 plus W2. வணக்கம். பிரேக் டெஸ்ட் பயன்படுத்தி ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரின் வாட்மீட்டர் அளவீடுகள் W1 மற்றும் W2 ஆகியவற்றின் கூட்டுத்தொகையாகும். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி எஃபிஷியன்சி பெர்சன்டேஜ் கணக்கிடப்படுகிறது. எஃபிஷியன்சி பெர்சன்டேஜ் is equal to P out by P in into 100. செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள். இப்போது மின் உற்பத்திக்கு எதிராக செயல்திறனை திட்டமிடலாம். செயல்திறனும் எஃபிஷியன்சியும் அதிகரிப்பதையும் அதனால் பவர் அவுட்புட் மின் உற்பத்தி அதிகரிப்பதையும் கவனிக்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட லோடில் உச்ச மதிப்பை அடைந்து பின்னர் குறைகிறது. ரீகேப். நாம் கற்றுக்கொண்டோம். பிரேக்குடன் ஆக்சுவல் லோடிங் சோதனையை இணைத்து நடத்தவும், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அளவீடுகளில் இருந்து அவுட்புட் பவரை கணக்கிடவும், மோட்டாரின் செயல்திறன் எஃபிஷியன்சியை கணக்கிடவும். இத்துடன் பிரேக் டெஸ்ட் பயன்படுத்தி ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரின் எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸும் எக்ஸசைஸ்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.